ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம டேயாங் எஃப்எஃபோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் தான் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இந்த எஃப்எஃப்க்கு சப்போர்ட் கொடுக்குற அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே வயன் அப்போனா நிஜமா இது நீ பண்ணதா போறியா? அந்த மிஸ்டர் கிம் பண்ணதை எல்லாருக்கும் முன்னாடியும் நீ காமிக்க தான் போறியா? ஆமாம், கண்டிப்பாக காமிக்க தான் போகிறேன். அவன் பண்ணதை எல்லாருக்கும் காமிக்க வேணாம்? இவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக எல்லாருக்கிட்டேயும் காமிச்சிக்கிறான்ல, அதை ஒன்றுமே இல்லாமல் நான் ஆக்கியே ஆகணும். என்னோடய கெரியரை அவன் ஒரு விதத்தில் ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டான். நான் அப்போ எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன்னு உனக்கே தெரியும். என்னை இன்னுமே கஷ்டப்படுத்தினான். அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் செம்ம கோவமாக சொல்கிறீங்க. சரி, அதை விடு. நீ அவனை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும், அவன் என்னென்ன கரப்ஷன் பண்ணான், எங்கெங்கே பிளாக் மணிலாம் வாங்கினா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் நீ கலெக்ட் பண்ணுற. அண்ட் முடிஞ்சா டேயாங்கும் அப்படி ஏதாச்சும் பண்ணியிருப்பான், அவனை பற்றியுமே நீ கலெக்ட் பண்ண. வயன், எதுக்கு நீ டேயாங்கை பற்றி கேட்குற? டேயாங் அப்படியெல்லாம் பண்ணுற ஆள் கிடையாது. தெரியும், அவன் அப்படி பண்ணியிருக்க அவ்வளோவா வாய்ப்பில்லை. ஏன்னா அவன் இதுவரை நடந்துக்கிட்ட வரையும் அவனை பார்த்தா மிஸ்டர் கிம் மாதிரி இல்லை. இருந்தாலுமே அவன் எப்படி இருந்தாலும் அந்த மிஸ்டர் கிம்மோட பையன், கன்ஃபார்ம் அவனை மாதிரி தான் கொஞ்சமாச்சும் இருப்பான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீ கண்டுபிடி. இப்போது டேயாங் அப்படி ஏதாச்சும் பண்ணியிருந்தா டேயாங்கை பற்றியுமே நீ எல்லாருக்கும் போட்டு காமிப்பியா? ஆமாம், கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து எழுந்திரிச்சு போகிறீங்க. உங்களோட ஃப்ரெண்டு யங்மின், அவனோட பேர் நம்ம யங்மின் வச்சுக்கலாம், டேயாங்கோட அசிஸ்டன்ட் பேர். அவன் ஏன் வயன் இப்படி பண்ணுறா, என்ன இருந்தாலும் டேயாங் பாவம் அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் ஃபீல் தான் பண்ணுறான். ஏன்னா கொஞ்சம் வருஷமாக அவன் கிட்டத்தட்ட டேயாங் கீழே தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ அதனால் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, டேயாங்கை ஹர்ட் பண்ணுறோமே அப்படின்ட்டு. இருந்தாலும் அவன் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் சொல்கிற வேலையை பண்ணுறதுக்காண்டி அப்படியே கிளம்பிட்டான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் இப்போ நீங்கள் டேயாங் சில பேர் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அங்கே மீட்டிங் நடந்துகிட்ருக்கிறதே நீங்கள் 2 பேரும் ஒன்றா பண்ணுறீங்களே அந்த ப்ராஜெக்டை பற்றி தான். ஸோ நீங்கள் தான் வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை டேக் கம்பெனி அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எனக்கும் பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இது ஒரு மாதிரி ரேரான ஃப்ளவர், இது அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் கிடைக்காது. அண்ட் இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப யூனிக்கானது. இதை வச்சு நிறைய சாம்பிள்ஸ் க்ரியேட் பண்ணி தான் இந்த பர்ஃப்யூமே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை மட்டும் நம்ம பப்ளிஷ் பண்ணோன்னா கன்ஃபார்ம் இது ஹிட்டு தான் கொடுக்கும், நிறைய ப்ராஃபிட்டும் கொடுக்கும். நீங்கள் வேணால் இதோட சாம்பிள்ஸை ஸ்மெல் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு அங்கே உட்காந்துருக்க எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்குமே நீங்கள் சில சாம்பிள்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ அவங்களும் அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு வா செம்மையாக இருக்குது வயன், செம்மையாக, இது ஒரு மாதிரி எலைட் பர்ஃப்யூம் மாதிரி இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக இது அப்படி தான். ஸோ இதை கன்ஃபார்ம் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ட்டு நீங்கள் சிலதெல்லாம் அப்படியே சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ டேயாங் அங்கே தான் உட்காந்துட்டு உங்களே விடாமல் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற அழகு நீங்கள் அப்படின்ட்டு உங்களே தான் விடாமல் பார்க்க இங்கே டேயாங்கோட அசிஸ்டண்ட் அந்த யங்மின் அப்படியே பார்க்குறான். அவனுக்கு நல்லா தெரியுது டேயாங்கு உங்களை லவ் பண்ணுறாருன்னு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட டேயாங் பக்கம் கூட திரும்பி பார்க்கவே இல்லை, அதையுமே அவன் பார்க்குறான். ரொம்பவே கஷ்டப்பட போகிற டேயாங், இப்போயே நீ ப்ரிப்பேர் ஆகிக்கோ அப்படின்ட்டு மனசுக்குள்ளே தான் அவன் சொல்லிக்கிறான். ஸோ இப்போ லாஸ்ட் எண்டில் நீங்களும் ஸோ இந்த பர்ஃப்யூம் பண்ணுறதுக்கு மிஸ்டர் டே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்னோடய கொலாபரேட்டர் பார்ட்னராக எனக்கு நிஜமாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அவர் கூட சேர்ந்து பண்ணது எனக்கு நிஜமாகவே ஹாப்பி அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்டே அப்படியே டேயாங்க பார்க்க டேயாங்க அப்போ தான் சிரிச்சுக்கிட்டே அப்படியே வந்து, நான் தான் மிஸ்டர் டே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், டே கம்பெனியோட சிஇஓவாக இருக்கேன். இந்த ப்ராஜெக்டை ப்ரப்போஸ் பண்ணது என்னமோ நான் தான், பட் இதில் ஸ்டார்டிங் டு எண்ட் எல்லாமே வயன்தான் பண்ணாங்க. இது இவ்வளோ யூனிக்காக அண்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு காரணமும் வயன் மட்டும்தான். ஏன்னா அவங்க ரொம்ப சீரியஸாக இதை ரொம்ப அவங்க டெடிக்கேஷனோட பண்ணாங்க. ஸோ இதோட எல்லா க்ரெடிட்ஸும் வயனுக்கு மட்டும்தான் போகும் அப்படின்ட்டு டேயாங் சொல்லிட்டே அப்படியே உங்களை தான் பார்த்து சிரிக்கிறாரு. அவங்களுக்கா இவன் எதுக்கு எல்லாத்தையும் என்கிட்டயே கொடுக்குறான், இவனும் சேர்ந்து தானே இதில் ஒர்க் பண்ணா அப்படின்ற மாதிரி தான் நீங்களும் டேயாங்க பார்க்குறீங்க. பட் நீங்கள் அதுக்கு தேங்க்ஸோ வேறு எதுவுமே சொல்லாமல் நீங்கள் அப்படியே சரி ஓகே நம்ம இதோட இந்த மீட்டிங்கை எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் சரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் அப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு
அது எப்படி முடியாதுன்னு சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியும். நான் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக மட்டும்தான் இருக்கும். அதை ரிஜெக்ட் பண்ணுற ரைட்ஸ் கூட யாருக்குமே இருக்க போகிறது இல்லை. அப்படின்ற மாதிரி உங்களை நினச்சி நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் நீங்களே இப்போ அப்படியே சிரிக்க அப்போட்டே உங்களை எதை விடாமல் பார்க்குறாரு. அப்போ தான் நீங்கள் டேயாங்னு ஒரு ஆள் இருக்கார் என் பக்கத்தில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே திரும்பி டேயாங்க பார்க்குறீங்க. அவரும் உங்களை தான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் தேங்க்யூ டேயாங், நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக இது இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் நீங்களுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணது நிஜமாகவே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு அண்ட் நல்லாவும் இருந்துச்சு. ஸோ இன்னொரு வாட்டி ஏதாச்சும் நல்ல ப்ராஜெக்டில் நம்ம 2 பேரும் மறுபடியும் ஒரு கொலாபரேட்டராக மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஹேண்ட் ஷேக் கொடுக்க அப்போ அவருமே அப்படியே உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு உங்க கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் வயன். ஏன்னா கொலாபரேட்டராக அவங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கும் பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதுக்கப்புறம் ஏதாச்சும் நல்ல ப்ராஜெக்டில் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்தே ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஓகே டேயாங், அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்களோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டீங்க. டேயாங் போகிறவங்கள ஏதாவது ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே தான் ஃபியூ டேஸ் ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி உங்களோட மேரேஜ் டே. ஸோ இன்றைக்கி நீங்கள் அப்படியே அழகாக சாரியில் மேரேஜ்காண்டி வர அப்போ டேயாங்கும் பட்டு வெட்டி சட்டையில் அப்படியே வராரு. ஸோ அப்படியே வந்து 2 பேரும் ஸ்டேஜில் உட்கார அங்கே தான் மிஸ்டர் கிம், அவங்க ஒய்ஃப், அதுக்கப்புறம் நிறைய செலிப்ரிட்டிஸ், பிஸ்னஸ் மேன்ஸ் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி சேர்ந்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே பார்க்குறீங்க. ஸோ அப்படியே கரெக்டான டைம் வரும்போது நீங்கள் அப்படியே யங்மினை பார்க்குறீங்க. அவனை பார்த்து ஒரு மாதிரி ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. அவனும் சரின்ட்டு சிரிச்சுட்டே அப்படியே திரும்பி அங்கே நிறைய பேர் ப்ரொஜெக்டரெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இருப்பாங்கள்ல. ஸோ அவங்கக்கிட்ட அவன் அப்படியே ஹெட்டை நோட் பண்ண அவங்களும் சரின்ட்டு அப்படியே ஒன்றை டிஸ்பிளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போது ப்ரொஜெக்டரில் அப்படியே அந்த மிஸ்டர் கிம் பண்ண எல்லா தில்லுமூலு அண்டு அவன் பண்ணுற எல்லா கரப்ஷன், பிளாக் பண்ணி வாங்கினது, சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் அவன் இன்வால்வ் ஆனது அப்படின்ட்டு எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. லாஸ்ட் டைமில் அவங்கக்கிட்ட கூட இந்த கம்பெனியை விட்டு போயிடு, அதுதான் உனக்கு நல்லது, எப்படி இருந்தாலும் அந்த மேனேஜர் ஜெயிலுக்கு போனாலும் கொஞ்ச நாள்லேயே வெளில வந்துடுவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார்ல. அதெல்லாமே ரெக்கார்டிங்ஸாக ஓடிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து மிஸ்டர் கிம் ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து நக்கெல்லாம் சிரிக்கிறீங்க. அப்போ மிஸ்டர் கிம் உங்களை தான் செம்ம கோவத்தில் பார்த்துட்ருக்கான். ஸோ அதோடையே நீங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் இப்போது நினச்சி பார்க்குறீங்க. அதுதான் உங்களோட பிளானும் கூட. இது எல்லாத்தையும் எல்லாருக்கும் முன்னாடியும் போட்டு காட்டணும், இந்த மிஸ்டர் கிம்மோட மானத்தை வாங்கணும் அப்படின்ட்டு தான் நீங்கள் இந்த மேரேஜ்க்கே ஒத்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா மற்ற டைமில் இவ்வளோ பேரெல்லாம் சேர்ந்துருக்க வாய்ப்பே இல்லை. அது இவங்க எல்லாருமே மிஸ்டர் கிம்மோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அண்ட் பெரிய பெரிய பிஸ்னஸ் நடத்துகிறவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் இவங்க முன்னாடி போட்டு காட்டினா தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் ரிப்போர்ட்டர்ஸுமே கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இந்த உலகத்துக்கேவும் பண்ணதை போட்டு காட்டிடலாம் அப்படின்ட்டு தான் ஒரு முடிவில் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போது அதெல்லாம் நினச்சிக்கிட்டே தான் நீங்கள் இப்போ மேரேஜ்க்கு ரெடி ஆகுறீங்க. இவ்வளோ நேரமாக நினச்சி பார்த்துட்டு தான் இருந்தீங்க இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போது அதெல்லாம் நினச்சிக்கிட்டே தான் நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்ருக்கீங்க. அப்புறம் இந்த சைட் டேயாங்குமே ரொம்ப ஹாப்பியாக ரெடி ஆகிட்ருக்காரு உங்களை மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னு. அப்போது அவரோட அசிஸ்டண்ட் யங்மினும் அங்கே தான் இருக்கான். என்ன சார் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல்? ஆமாம், இன்றைக்கி செம்ம ஹாப்பியாக தான் இருக்கேன். ஏன்னா நான் தான் வயனை லவ் பண்ணுறேன்ல, அவளை இப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். அதை நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். ஆனால் அவங்கள பார்த்தா அவங்கள லவ் பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரியாத மாதிரி கேட்குறான். யார் சொன்னா? அவ்வளோ நான் லவ் பண்ணுறா. அன்றைக்கி அவள் சொன்னான் என்னை பிடிக்கும்னு. சார் ஆனால் அவங்கள பிடிக்கும் தானே சொன்னாங்க, அவங்கள லவ் பண்ணுறேன்னு அவங்க சொல்லவே இல்லையே. அப்புறம் எப்படி சார் நீங்கள் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? ஒருவேளை அவங்களுக்கும் மேரேஜ் நடக்கவே இல்லைனா என்ன சார் பண்ணுவீங்க? நீ எதுக்கு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. வயனுக்கும் எனக்கும் ஹாப்பியாக மேரேஜ் நடக்கும், நீ அதை பார்க்க தான் போகிற அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையிலட்டே அவங்க செம்மையாக அங்கே ரெடி ஆகிட்டுருக்காரு. ஆனால் இவனுக்கு தான் தெரியுமே பிளான் என்னென்னு. அவன் கொஞ்சம் சேடாக தான் ஃபீல் பண்ணுறான். சார் நீங்கள் ரொம்ப வருத்தப்பட போகிறீங்க, கொஞ்சம் மனசை தேர்த்திக்கோங்க அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டே அப்படியே சேடாக வெளில வந்துட்டான். அண்ட் இங்கிட்டு மிஸ்டர் கிம்மை பார்த்தா அவர் செம்ம ஹாப்பியாங்க நின்று அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பேசிகிட்டு இருக்காரு. அப்போது என்னடா மச்சான் நீ நினச்சது சாதிச்சிட்ட போல். ஆமாம், அவள் இப்போது என்னோடய பையனை மேரேஜ் பண்ணிக்க போகிறா. நான் நினச்சதை சாதிக்க போகிறேன். ஆமாம் கரெக்டு தான், மிஸ்டர் கிம் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டான். இப்போது அந்த வயனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான், அவளோட பேரில் இருக்க எல்லா ஷேர்ஸுமே இவன் பேரில் மாற்றிக்க போகிறான்.
ஏய் என்னடா சொல்கிற, மேரேஜ் பண்ணி வைக்கிறது மட்டும்தானே பிளான்? இதோ மிஸ்டர் கிம்முக்கு எதிராக பண்ணுற எல்லா திருமொழியும் கண்டுபிடிக்கணும், அதுக்காண்டி தான் அவளை எப்பவுமே கண்காணிப்பிலே வைக்கணும் தானே இந்த மேரேஜே. நீங்கள் என்ன புதுசாக தான் பேசிகிட்டு இருக்கீங்க? ஓ உனக்கு தெரியாதாடா, மிஸ்டர் கிம் தான் இதெல்லாம் பிளான் போட்டான் அப்படின்ட்டு சொல்ல. இப்போ மிஸ்டர் கிம், ஆமாம், அவள் டேயோங்க மேரேஜ் பண்ணிக்கிட்ட பிறகு அவள் பேரில் இருக்க அந்த கம்பெனியோட எல்லா ஷேர்ஸுமே நான் வாங்கிப்பேன். அப்போ நான் இந்த இந்தியாவிலே நான் தான் அதிகமாக ஷேர்ஸ் வச்சுருப்பேன், சொத்தும் என்கிட்ட தான் அதிகமாக இருக்கும். அதோட அவள் என் கால் கீழே இருப்பாள். எவ்வளோ தைரியம் இருந்தா என் கால் தூசி கூட வரமாட்டா. என்னை பார்த்து எப்படி என் கண்ணை பார்த்து பேசினா, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவளோட அந்த அகங்காரத்தை நான் ஒரேடியாக அழிக்க போகிறேன். என் கால் கீழே லாஸ்ட் வரையும் அவள் கடக்க போகிறாள், ஒன்றுமே இல்லாமல் இருக்க போகிறா. அதுக்காண்டி தான் இந்த மேரேஜே அப்படின்ட்டு இப்போ தான் அவனோட மாஸ்டர் பிளான் ஏன் சொல்கிறான். அப்போ தான் அவங்கள மேரேஜ் பண்ண வச்சு அந்த கம்பெனியில் இருக்கவங்களோட எல்லா ஷேர்ஸுமே இவன் வாங்கிக்கலாம் தான் இந்த திட்டமே. இப்போ கரெக்டாக டேயாங்கோட அம்மா மிஸ்டர் கிம்மோட ஒய்ஃப், என்னங்க வாங்கங்க டைம் ஆச்சு அப்படின்ட்டு கூப்பிட இப்போ எல்லாருமே அப்படியே கீழே தான் அசம்பிள் ஆகுறாங்க. அண்ட் உங்களையுமே கூப்பிட்டு வராங்க, டேயாங்குமே கூப்பிட்டு வராங்க. டேயாங் இன்றைக்கி தான் செம்ம ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே வராரு. அப்போ டேயாங்கோட அம்மா, என்னங்க நம்ம பையன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கான், அவனை இவ்வளோ சிரிச்சு நான் இன்றைக்கி தாங்க ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்ட்டு மிஸ்டர் கிம் உட்காந்து நக்கலாக தான் பார்த்துட்ருக்கான். அப்போ கரெக்டாக டேயாங் கூட்டு வந்து உட்கார வச்சு டேயாங்கிட்ட ஏதோ சடங்கெல்லாம் பண்ண சொல்கிறாங்க. டேயாங்குமே அதெல்லாமே ரொம்ப ஹாப்பியாகவே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் உங்களையும் கூப்பிட்டு வர நீங்களுமே வரீங்க. டேயாங் அப்படியே உங்களை நிமிர்ந்து பார்க்க, இதுக்கு முன்னாடி உங்களை இந்த மாதிரி சாரியில் பார்த்ததே இல்லை. எப்போவுமே ஒரு மாதிரி பாசி லுக்கில் தான் நீங்கள் இருப்பீங்க. இன்றைக்கி இப்படி பார்த்தோன்னே அவ்வளோதான் டேயாங், உங்களையே தான் விடாமல் அப்படியே பார்த்துட்ருக்க. நீங்களுமே இன்றைக்கி கொஞ்சம் சிரித்த மாதிரி வேற வரீங்க. டேயாங் அவ்வளோதான் உங்ககிட்ட முழுசாகவே விழுந்துட்டாரு. உங்களை இப்போ சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ உங்களையும் கூப்பிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சு சில இதெல்லாம் பண்ண சொல்ல நீங்களும் அதெல்லாம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் டேயாங் கை மேலே உங்கள் கையை வைக்க சொல்ல நீங்களுமே கொஞ்சம் தடுமாறினாலும் வைக்கிறீங்க. அப்போ டேயாங் இருக்கே அவ்வளோதான், அவருக்கு செம்மையாக இருக்குது. அந்த ஹாப்பினஸை எப்படி வெளிப்படுத்துதுன்னு வேற தெரியல. அவர் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கார். அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் முடிக்க, அப்போது சரிப்பா இந்தா தாலி கட்டு அப்படின்ட்டு அப்படியே டேயாங் கையில் கொடுக்க, அப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் டேயாங் அப்படின்னு சொல்லி நிறுத்துறீங்க. டேயாங் என்னன்ற மாதிரி பார்க்குறாரு. அப்போ நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. எல்லாரும் என்னாச்சு இந்த பொண்ணு இப்போ நிற்கிது, மேரேஜ் ஒத்துக்கிட்டால இப்போ என்னாச்சு அப்படின்ட்டு குசு குசுன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்களுமே அப்படியே டேயாங்கோட அசிஸ்டண்ட் யங்மின் கிட்ட அப்படியே தலையை நோட் பண்ண, அவனுமே அப்படியே அந்த ப்ரொஜெக்டர் ஆப்ரேட் பண்ணுறவங்க கிட்ட நோட் பண்ணுறான். அப்போ அவங்களும் அப்படியே ஏதோ டிஸ்பிளே பண்ணுறாங்க. பார்த்தா எல்லாரும் அப்படியே திரும்பி அந்த ஸ்க்ரீனை தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போது நீங்கள் எதிர்பார்த்தது தான் ஓடுன்னு நீங்கள் பார்த்தா அங்கே வேறு ஏதோ ஓடிட்டுருக்கு. அது எதுவும் இல்லை, நீங்களும் டேயாங்க ஒன்றா ப்ராஜெக்டெல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்கள்ல, அண்ட் நீங்களும் டேயாங்க ஒன்றா சுற்றுனது ஹாப்பி கப்பிள்ஸ் மாதிரி தெரிஞ்சுது, அதெல்லாமே ஓடிட்டுருக்கு. அண்ட் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆனது, அந்த மீட்டிங்கில் நீங்கள் 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டது, தேங்க்யூ சொன்னது அப்படின்ட்டு வேறு எதுதான் ஓடிட்டுருக்கு. கடைசியாக மிஸ்டர் கிம் ரொம்ப நல்லவர், இந்த கம்பெனியை ரொம்ப பெருசாக கொண்டு வந்திருக்காரு கஷ்டப்பட்டு அப்படின்ட்டு அங்கே வேறு எதோ ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் யங்மின் என்னது இது அப்படின்ட்டு சொல்ல, அவன் தெரியல வயன் என்னன்னு பாரு அப்படின்ட்டு சொல்ல, யங்மினும் ஓடி போயிட்டு அப்படியே அங்கே லேப்டாப்ஸ் எல்லாம் வச்சு தான் இந்த ப்ரொஜெக்டர் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு அவன் நோண்டிகிட்டு இருக்கான். எங்கே அந்த பென் அப்படின்ட்டு கேட்டுட்ருக்கான். சார் நீங்கள் கொடுத்தா தான் சார் போட்டேன் அப்படின்ட்டு அந்த ப்ரொஜெக்டர் ஆப்ரேட் பண்ணுறவனும் சொல்கிறான் கூலாக. யங்மினுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டாங்க, ஓ நீங்கள் இவங்க 2 பேரை பற்றி இவ்வளோ ப்ரௌடாக நினைக்கிறீங்களா வயன், ரொம்பவே கிரேட்டு தான் அப்படின்ட்டு உங்களை பற்றியும் அப்புறம் மிஸ்டர் கிம் டேயாங்கை பற்றியும் ரொம்ப ப்ரௌடாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நினச்சதே வேறு, மிஸ்டர் கிம்மை அவமானப்படுத்தணும்னு. ஆனால் இங்கே நடந்துட்டுருக்கிறதே வேறு ஏதோ. நீங்களே அவங்கள ரொம்ப ப்ரௌடாக காமிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. இங்கிட்டு மிஸ்டர் கிம்மிக்கே ஒன்றும் புரியல. இவளா போயும் என்னை பற்றி இவ்வளோ ப்ரௌடாக போட்டு காமிக்கிறா, வாய்ப்பே இல்லையே அப்படின்ட்டு தான் மிஸ்டர் கிம் மைண்டில் ஓடிட்டுருக்கு. இங்கிட்ட டேயாங், வயன் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல, ரொம்பவே தேங்க்யூ வயன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஏன்னா இது ஒரு மாதிரி பெரிய ப்ரொமோஷன் ஆகிடுச்சு, அங்கே நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இதை பார்த்தோன்னா அவங்களும் இவங்க கூட கொலாபரேட் வச்சுக்கலாம் தான் நினைப்பாங்க. ஸோ இவங்களோட பிஸ்னஸ்மே ரொம்பவே மேலே போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுத்துட்டீங்க. ஸோ அதனால டேயாங் அப்படி சொல்கிறாரு. இல்லை என்ன வயன், இல்லை உட்காரு, இல்லை நான் இந்த மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்.
என்னவா என் சொல்கிற, எதுக்கு பண்ணிக்க மாட்ட அப்படின்ட்டு டேயாங் கேட்க, டேயாங்கோட அம்மா என்னம்மா ஆச்சு, திடீர்னு ஏம்மா இப்படி சொல்கிற அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை இதை முடியாது, என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. ஏன் வயன் என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு டேயாங்க எழுந்திரிச்சு நிற்கிறாரு. இல்லை முடியாது, என்னால் முடியாது. இங்கே பாரு வயன், நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டா தான் நல்லது. இப்போ நீ மட்டும் மேரேஜ் பண்ணிக்கலன்னா என்ன ஆகுறது? நீ தான் இந்த மேரேஜ் ஒத்துக்கிட்ட, திடீர்னு நீ வேணான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இங்கே எவ்வளோ பிஸ்னஸ் மேன்ஸ் இருக்காங்க, அவங்களாம் உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க? இப்படி பண்ணனா உன்னோட கம்பெனி கூட யார் தான் கொலபரேஷன் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க? கொஞ்சம் அதெல்லாம் பற்றி யோசி அப்படின்ட்டு மிஸ்டர் கிம் வேணும்னே நக்கலாக சொல்கிறான். எங்கிட்ட நீங்கள் என்ன அப்படின்ட்டு எல்லாரையும் தான் பார்க்குறீங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே என்னாச்சு, ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணுது, ஒத்துக்கிட்டு கடைசி நேரத்தில் இப்படி கைவிட பார்க்குதா அப்படின்ட்டு உங்கள் மேலே ஒரு மாதிரி பேட் இம்ப்ரெஷன் தானே வரும். ஸோ அதனால் நீங்களும் ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க. வயன் என்னாச்சு, நீ தானே இந்த மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்ன அப்படின்ட்டு டேங்குமே கேட்குறாரு. நீங்கள் இல்லை அது உட்காரு வயன் அப்படின்ட்டு உங்களை கையை பிடிச்சி அப்படியே டேங் கீழே உட்கார வைக்கிறாரு. அவருமே உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. உங்களுக்கு இங்கே ஒன்றுமே புரியல, செம்ம கன்ஃபியூஸ்டாக நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது அங்கே யங்மினோ இல்லை இல்லை இது நடக்கக்கூடாது அப்படின்ட்டு அவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இங்கிட்ட டேங்கும் அப்படியே தாலி வாங்கி அப்படியே அவங்க கழுத்தில் கட்ட, உங்களுக்கா என்ன நடக்குது எதுவுமே புரியல. ஆனால் கடைசியில் உங்கள் கழுத்தில் அப்படியே டேங் கட்டுற தாலி தான் ஏறுது. நீங்களும் அப்படியே அந்த தாலியை தான் அப்படியே தூக்கி பார்க்குறீங்க. உங்களால் இதை நம்பவே முடியல. ஏன்னா நீங்கள் பிளான் போட்டதே வேறொன்று, நடந்துட்டுருக்கிறதே வேறொன்று. இங்கிட்ட யங் மென் அப்படியே அழுகிறான். ஏன்னா அவனுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். உங்களை ஒன் சைடாக அவன் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் இப்போது இப்படி நடக்கும்னு அவன் எதிர்பார்க்கல. அதனால் இதை ஏற்றுக்கவும் முடியல. ஸோ அதனால் அவன் அப்படியே அங்கேருந்து இதெல்லாம் பார்க்க முடியாமல் கிளம்பிட்டான். உங்களுக்கா அவனை கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு எங்கே நேரம் இருக்குது? இங்கிட்ட உங்கள் வாழ்க்கையே ஒரு மாதிரி ட்விஸ்டடாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே திரும்பி டேயாங்க பார்க்குறீங்க. டேயாங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்களை தான் பார்க்குறாரு. எங்கிட்ட மிஸ்டர் கிம்மும் எப்படியோ மேரேஜ் முடிஞ்சிருச்சு, இருடி உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ப்ரௌடாக தான் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்கான் நக்கலாம். ஸோ அப்படியே தான் அந்த சீன் கட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் சீனில் நீங்கள் தான் இன்னும் கல்யாண ட்ரெஸ்ஸை கூட கழுத்தில் புலம்பிகிட்ருக்கீங்க. என்னது இது யங்மேன், உன்ட்ட நான் சொன்னேன்ல, எங்கே அந்த அந்த பென்ட்ரைவ் எங்கே? அந்த பென்ட்ரைவை தானே உன்னை டிஸ்பிளே போட சொன்னேன். அது மட்டும் இப்போ டிஸ்பிளே ஆயிடுச்சுன்னா இந்த மேரேஜ் நடந்திருக்காது, எதுவுமே நடந்திருக்காது. என்ன யங்மீன் இது அப்படின்ட்டு நீங்கள் அவன்கிட்ட தான் கத்திட்ருக்கீங்க. வயன் எனக்கும் தெரில வயன், நான் கரெக்டாக தான் அவங்கக்கிட்ட போய் கொடுத்தேன். பட் பென்ட்ரைவ் எப்படி மாறிச்சுன்னு எனக்கு தெரியல வயன். ஏன் தான் இப்படி பண்ணுறியோ, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் புலம்பிகிட்ருக்கீங்க. இதில் உங்கள் கழுத்தில் இருக்க தாலி வேற, இது வேற. போயும் அவனோட பையன் கத்தின தாலி ஏன் கழுத்தில் அப்படின்ட்டு உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. யங்மனுக்குமே அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. வயன் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நீ டிவோர்ஸ் கொடுத்துட்டு வந்துடு. டிவோர்ஸா? இப்போ தான் கல்யாணம் இருக்குது, அதுக்குள்ளாட்டி டிவோர்ஸ் எப்படி கொடுப்பாங்க? டிவோர்ஸ் பண்ணாலும் இங்கே இருக்கவங்க எல்லோரும் என்ன பேசுவாங்க, கொஞ்சமாத்தி யோசிச்சு பார்த்தியா அப்படின்ட்டு நீங்கள் தான் ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்ருக்கீங்க. அப்போது அப்படியே டோர் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே டேயாங் தான் வராரு. டேயாங் நீங்கள் என்ன பண்ணுற? இல்லை வயன், நீ கல்யாணம் முடிஞ்சோன்னே எங்கன்னு தெரில, சாப்பிட கூட வரலையா, அதனால தான் நீ எங்கன்னு பார்க்க வந்தேன். அது எனக்கு கொஞ்சம் பசிக்கல, நீ கிளம்பு. ஆமாம், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ தனியாக? அதுவா அது அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா யங்மின் அங்கே தான் பக்கத்தில் ஒரு செவத்தில் போய் ஒழிஞ்சிட்ருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு தான் அதுவா சும்மா காற்று வாங்கலான்னு தான் இங்கே வந்து பால்கனியில் நின்றுட்டுருக்கேன். ஓ, நானும் உன் கூடயே இருக்கேன். இல்லை பரவாயில்ல, நீ போ. இல்லை கொஞ்ச நேரம் நானும் நிற்கிறேன் வயன், உன் கூட நிற்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு அவரும் வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுக்கிறாரு. நீங்கள் இங்கிட்டு குழம்பிட்டே யோசிச்சுட்ருக்கீங்க. என்ன வயன், நீ பிளான் போட்டது எதுவுமே நடக்கலைன்னு ஃபீல் பண்ணுறியா அப்படின்ட்டு டேங் கேட்க, நீங்கள் அப்படியே திரும்பி டேங்க தான் ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. யங்மனுக்குமே இது ஷாக்கு தான். என்னவன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி. அப்போ டேங் சிரிச்சுக்கிட்டே அவங்க பக்கம் திரும்பி பார்க்குறாரு. அப்போ நீங்கள் என்ன பிளான் டேயாங், நீ எதை பற்றி பேசுகிறேன்னே எனக்கு புரியல. இந்த பென்ட்ரைவ் உனக்கு ஞாபகம் இல்லையா வயன் அப்படின்ட்டு அவர் பாக்கெட்டில் இருந்து ஒரு பென்ட்ரைவ் எடுத்து காமிக்கிறாரு. நீங்கள் அந்த பென்ட்ரைவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறீங்க. அந்த யங்மினும் அந்த செவத்துக்கு பின்னாடிலேருந்து அதை அப்படியே பார்த்து ஷாக் ஆகுறான். இது அந்த பென்ட்ரைவ் ஆச்சே அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பென்ட்ரைவில் தான் டேயாங்கோட அப்பா மிஸ்டர் கிம்மை பற்றி இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருந்திருக்கும். நீங்கள் நினச்சி பார்த்த வீடியோ எல்லாமே அந்த பென்ட்ரைவில் தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த பென்ட்ரைவ்
உன்கிட்ட எப்படி டேயாங்? இது எப்படி உன்கிட்ட? ஓ! எனக்கு தெரியும். இது உனக்கு கன்ஃப்யூசிங்கா தான் இருக்கும்னு. நானே சொல்றேன் விடு. இந்த பென் டிரைவ நீ எங்மின் கிட்ட குடுத்து, இந்த பென் டிரைவ எல்லாருக்கு முன்னாடியே போட்டு காட்ட சொன்னல்ல. அதுவும் அந்த ப்ரொஜெக்டர் ஆப்ரேட் பண்றவங்க கிட்ட இந்த பென் டிரைவ அந்த எங்மின் போய் குடுத்தான். ஸோ, அந்த பென் டிரைவ அவங்க போடுறதுக்கு முன்னாடியே நான் தான் போய் இத எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா, நீ நீ ஏன் இப்படி பண்ண? ஆ, ஏன்னா எனக்கு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும். அதனால தான். ஏன்னா, என்ன மேரேஜ் பண்ணிக்கணுமா? ஆமாம். ஏன்னா நான் அதான் உன்னை லவ் பண்ணுறேன்ல. அப்போ நீ எனக்கு வேணும் தானே. உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்க வயன். இந்த பென் டிரைவை போட்டு என்னோட அப்பாவை எல்லாருக்கு முன்னாடியும் வெட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டு இந்த மேரேஜ் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு என்னை அப்படியே விட்டுட்டு போகலான்னு தான் நினச்சேன். ஸோ எனக்கு அது பிடிக்கல. அதனால தான் நான் இந்த பென் டிரைவை சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போது நீ எனக்கு சொந்தமானவளாக ஆகிட்ட. உன்னை நான் மேரேஜும் பண்ணிக்கிட்டேன். இதுதான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. நான் அது கரெக்டாக தானே பண்ணியிருக்கேன் வயன் அப்படின்ட்டு டேயாங் அவ்வளோ கூலாக சொல்கிறாரு. உங்களுக்கா? டேயாங் நீ என்ன பேசிகிட்டு இருக்க? என்ன வயன், நீ தானே சொன்ன என்னை பிடிச்சிருக்குன்னு. அப்போ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன அவ்வளோ கஷ்டமாக இருக்குது? இங்கே பாரு டேயாங், எனக்கு உன்னை பிடிக்கல. உன்னை அதுவும் போய் போய் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. மிஸ்டர் கிம்மோட பையன் நீ. உன்னை நான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு நீ நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனால் நீ தான் இப்போது என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டியே வயன் அப்படின்ட்டு டேயாங் சிரிச்சிட்டே சொல்கிறாரு. அது உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. டேயாங் இப்படி சிரிக்காத, எனக்கு கடுப்பாகுது. என்ன வயன், இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்வளோ கடுப்பாகிற? இப்படி இருந்தால் எப்படி அப்படின்ட்டு டேயாங் சொல்ல, டேயாங் அப்படின்ட்டு இங்கே கத்துறீங்க. ஓகே ஓகே, யங்மேன் எட்டி பார்த்தது போதும், கொஞ்சம் வெளில வரியா அப்படின்ட்டு கூப்பிட. அப்போ யங்மேனும் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ட்டு முழிச்சிட்டு இருக்கான். என்ன பார்த்துட்டு இருக்க, வா அப்படின்ட்டு கூப்பிட. அப்போ யங்மீனுமே அப்படியே அவங்க பின்னாடி இருக்க செவத்துலேருந்து அப்படியே வெளில வரான். என்னப்பா இங்கே இவ்வளோ நேரமாக ஒழிஞ்சிட்ருக்க? வெளியே வந்து கூலாக நிற்க வேண்டியது தானே, சும்மா ஒழிஞ்சிட்ருக்க? அப்படின்னா உனக்கு எல்லா விஷயமும் ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும் அப்படி தானே? ஆமாம் எனக்கு தெரியுமே. எனக்கு தெரியாது நீ தான் நினச்சிட்ருக்க. பட் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எல்லா விஷயமுமே தெரியும். ஆனால் எப்படி? நீ என்ன ஸ்பை பண்ணிருந்தியா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சந்தேகமாக திரும்பி யங்மீனை பார்க்குறீங்க. வயன் என்னென்ன பார்க்குற? நான் எப்படி வயன் உனக்கு துரோகம் பண்ணுவேன்? நான்லாம் இல்லை. என்ன உன் கூட இருக்கவனே நீ சந்தேகப்படுற வயன், இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ட்டு அவர் அப்படியே திரும்பி பார்க்க. அப்போ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு பொண்ணு இருப்பாளே அவள் தான் வரா. அவளை பார்த்தோன்னா நீ நீங்க என்ன பண்ணுற? என்ன மேம், இன்னைக்கு உங்களோட மேரேஜ். நான் இல்லாமல் எப்படி மேம் உங்கள் மேரேஜ்? அதெல்லாம் முடியாது. உங்கள் மேரேஜை நான் என் கண் முன்னாடி பார்க்கணும் தானே இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இத்தனை நாளா அப்படின்ட்டு அவள் சொல்ல. என்ன என்ன வயன், உனக்கு ஃபுல்லு கன்ஃபியூஸ்டாக இருக்குல்ல? எனக்கு புரியுது. ஸ்டார்டிங்லேருந்து நீ என்ன வேவ் பார்த்தியே இவனை வச்சு, அதுலேருந்து எனக்கு எல்லா விஷயமுமே தெரியும். இவன் என் ஃபோனில் ஒரு வைரஸை இன்சர்ட் பண்ணி அது மூலியமாக நான் பேசுறது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுட்ருப்பீங்கன்னு வரையுமே எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் போட்ட பிளான் அப்படின்ட்டு ஒன்று விடாமல் எல்லாமே எனக்கு தெரியும் வயன் அப்படின்ட்டு சொல்ல. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு டேயாங்க பார்க்குறீங்க. அப்போ டேயாங்க அப்படியே நக்கால சிரிக்கிறாரு. அப்போ உங்கள் அசிஸ்டண்ட் அந்த பொண்ணு இருப்பல அவளுமே சிரிக்கிறா. அப்போனா நீ நீ என்னை வேவ் பார்த்துட்டு இருந்திருக்க அப்படி தானே? ஆமாம், நீ என்னை வேவ் பார்க்கும்போது நான் உன்னை வேவ் பார்க்கக்கூடாதா வயன்? நீ பண்ணுறது எல்லாத்தையுமே நான் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக தானே இருந்தேன். ஸோ நீ என்ன என்கிட்டயே கேட்குற ஏதோ நான் பண்ணது மட்டும்தான் தப்பு மாதிரி? அதானே பார்த்தேன். உன் அப்பா இவ்வளோ பெரிய கிரிமினலாக இருக்கும்போது நீ மட்டும் என்ன சாதாரணமாக இருந்துட போகிற? நான் எதிர்பார்த்த மாதிரி தான் நீயும் இருக்க அப்படின்ட்டு சொல்ல. டேயாங் வயன் வயன், நீ என் அப்பனை மாதிரி என்னை ரொம்ப கெட்டவனெல்லாம் நினச்சிக்காத. என்ன அவரை மாதிரியெல்லாம் நான் ஒன்றும் கிடையாது. எனக்கு நீ வேணும்னு தோணுச்சு. உன்னை அடையிறதுக்காண்டி என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாத்தையுமே நான் பண்ணேன். அதுவும் நீ அந்த இன்டர்ன்ஷிப்பில் இருக்கும்போதே எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. உன்னை என்னோட சொந்தமாக்கிக்கணுன்னு நான் அப்பயே நினச்சேன். உங்ககிட்ட என்னோடய லவ்வை சொல்லான்னு வரும்போது தான் நீ ஒர்க்கை விட்டு போயிட்டேன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் உன்னை ஏகப்பட்ட இடத்துல தேடினேன், ஆனால் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நீ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்க, அதில் நல்லாவும் போயிட்டுருக்குன்னு. உன்னோட ஃபேமிலியில் என்ன நடந்துச்சுன்னு வரையுமே எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த ஆம்பளைங்களையே நீ வெறுக்கிறனுமே எனக்கு தெரியும். ஸோ உன்னை அப்படியே தூரத்துலேருந்து பார்க்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான்
உனக்கு உதவியா என் ஆஃபீஸில் வேலை பார்த்த இவளை உனக்கு அசிஸ்டண்ட்டாக நான் அனுப்புனேன். அதுக்கப்புறம் நீ பண்ணுற ஒரு விஷயத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எப்படியாச்சும் என்னோட அப்பாவை டவுன் ஆக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறதுமே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ உன்னோட பிளானுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கட்டுமே தான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட நான் வந்தேன். அதுவும் அது உன்னோட ஃபேவரட் ஃப்ளவர்னு உங்கள் அம்மா உனக்கு லாஸ்ட்டாக கொடுத்த ஃப்ளவர்னுமே எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் அதை வச்சு பேசினா கன்ஃபார்ம் இந்த ப்ராஜெக்ட் ஒத்துப்பேன்னு நான் 100% நம்பினேன். அதே மாதிரி தான் நீயும் இந்த ப்ராஜெக்டை ஒத்துக்கிட்ட. அதில் வேற நீ என்ன உன்னோட பிளானில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு நினச்சல, அது கூட எனக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் வேணும்னே அது எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டேன். என் அப்பா உனக்கு பண்ணது தப்பு தான், அது எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? என் அப்பா பண்ணதுக்காண்டி நீ ஏன் என்ன வெறுக்கிற? அதுதான் எனக்கு பிடிக்கல. அதனால தான் என் அப்பா உனக்கு பண்ணது எதுவுமே எனக்கு தெரியாத மாதிரி நடித்தேன். ரொம்ப ரிக்ரெட் பண்ணுற மாதிரி நடித்தேன். நீயும் அப்போ கன்வின்ஸ் ஆகிட்டு என் பக்கமாக இருந்த, இந்த மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒத்துக்கிட்ட. அப்போ எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்குன்னு எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ மேரேஜ் நீ பண்ணிப்ப, அதுக்கப்புறம் நீ என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன்னு நினச்சேன். ஆனால் நீ அதை விட்டுட்டு இந்த மேரேஜை நிப்பாட்டிடலாம், அதுவும் மிஸ்டர் கிம்முக்கு எதிராக நீ எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணி அது எல்லாருக்கும் முன்னாடி போட்டு காட்ட போகிறேன்னு தெரிஞ்சுது. அதுவும் இவ தான் வந்து என்கிட்ட சொன்னான் அப்படின்ட்டு உங்கள் அசிஸ்டண்ட் பார்த்து கை காமிக்க அவளும் ஆமாம் ஆமான்ற மாதிரி ஒரு மாதிரி சிரிக்கிறா. அடி பாவி அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா அவள் உங்கள் ஆஃபீஸ் ரூம்குள்ளேயே ஒரு கேமராவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கா. நீங்கள் கூட ஒரு வைரஸை தான் டேயாங் ஃபோனில் ஏற்றி விட்டுருந்துருப்பீங்க அவர் பேசுறதெல்லாம் கேட்குற மாதிரி. ஆனால் டேயாங் ரொம்ப அட்வான்ஸ்டாக உங்கள் ஆஃபீஸ் ரூம்குள்ளேயே சில கேமராஸ் எல்லாம் அப்படியே ஒழிச்சு வச்சுருந்துருப்பாரு. ஸோ அது மூலயமா தான் நீங்கள் போட்ட பிளான், இந்தோ இவன் யங்மின் கூட நீங்கள் போட்ட பிளான் அப்படின்ட்டு எல்லாமே ஒன்று விடாமல் டேயாங்க்கு தெரிய வந்திருக்கும். இவ தான் எல்லா அப்டேட்ஸுமே கொடுத்துட்டு இருந்திருப்பா. அதனால நீங்கள் அப்படியே அவளை பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. அப்போ டேயாங் ஏன் அவளை முறைக்கிற, என்கிட்ட பேசு, இது எல்லாமே என்னோட கண்ட்ரோலில் தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நீ அப்படி போட்ட என் அப்பா எல்லாருக்கும் முன்னாடியும் வெளிப்படுத்தணும்னு நினச்சல. ஆனால் அப்படி நடக்கிறது எனக்கும் ஓகே தான், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் நீ மேரேஜை நிப்பாட்டணும்னு நினச்ச பற்றியா, அதுதான் எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுச்சு. அது நடக்கக்கூடாதுன்னு தான் வேறு வழி இல்லாமல் உன்னோட பென்ட்ரைவை மாற்றி வச்சேன். ஸோ இப்போது நீ எதிர்பார்த்த மாதிரி நடக்காமல் நான் எதிர்பார்த்த மாதிரி தான் எல்லாமே நடந்திருக்கு. உன்னை இப்போ கடைசியாக மேரேஜ் கூட பண்ணிக்கிட்டேன். எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா வயன் அப்படின்ட்டு டேயாங் சொல்ல, நீங்கள் இப்போ தான் டேயாங்கோட இந்த ஃபேஸையே பார்க்குறீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இங்கே என்ன நினச்சிங்க, இவர் ரொம்ப சைல்ட்லெஸ், ரொம்ப ஒரு மாதிரி துருன்னு இருப்பாருன்ற மாதிரி நினச்சிங்க. ஆனால் இவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளான் போட்டுப்பாருன்னு நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ அதனால நீங்கள் ஷாக் ஆகிட்டு பார்த்துட்ருக்க. என்ன வயன் இப்படி பார்த்துட்ருக்க, உனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கா என்ன? அப்போ நீங்கள் நான் கூட உன்னை நினச்சி ரொம்ப பாவமாக ஃபீல் பண்ணேன். உன்னை தேவையில்லாமல் இந்த பிளானில் இன்க்ளூட் பண்ணி உன்னை கஷ்டப்படுத்துகிறோமே நினச்சேன். ஆனால் நீ நான் நினைக்கிறத விட ஆப்போசிட்டாக இருந்திருக்க. உன்னை நான் வேறமாக நினச்சேன். ஆனால் நீ உன் அப்பனை மாதிரி தான் இருக்க. உங்ககிட்டேருந்து சீக்கிரமே டிவோர்ஸ் வாங்கிட்டு நான் இங்கேருந்து கிளம்ப தான் போகிறேன். உன் அப்பா பண்ண எல்லா தில்லுமொழியும், உன் அப்பா பண்ண எல்லா கரப்ஷனையும் எல்லாருக்கும் போட்டு காமிச்சிட்டு தான் நான் இங்கேருந்து கிளம்புவேன் அப்படின்ட்டு நீங்கள் கோமா சொல்ல. அப்பட்டியும் வயன் நீ என் அப்பா பண்ணாத யார்கிட்ட வேணாலும் சொல்லு, அவனை ஜெயிலில் கூட அனுப்பு, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் நீ என்கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கலான்னு மட்டும் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத. ஏன்னா அது இந்த ஜென்மத்தில் நடக்க போகிறதில்ல வயன். மிஸ்டர் டே கொஞ்சம் வாயை அடுக்கி பேசுங்க, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. நான் அதுக்கு உங்கள் கூட வாழணும், எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல. உங்கள் கூடலாம் நான் வாழ போகிறதில்ல, உங்ககிட்டேருந்து நான் டிவோர்ஸ் வாங்க தான் போகிறேன். இங்கே பாரு வயன், மிஸ்டர் டேன்னு கூப்பிட்றத நிறுத்து. நான் உன்னோட ஹஸ்பண்ட் ஆகிட்டேன், அஃபிஷியலாக உன்னோட ஹஸ்பண்ட் ஆகிட்டேன். என்னை நீ செல்லம்மா டேன்னு கூட கூப்பிட்டுக்கோ, இல்லைனா உனக்கு வேறு எப்படி பிடிக்குதோ அப்படி கூப்பிட்டுக்கோ வயன். வேணா ஹானின்னு கூப்பிடு, பேபின்னு கூப்பிடு, உனக்கு எப்படி பிடிக்குதோ கூப்பிடு. இப்படி மிஸ்டர் டேன்னு கூப்பிடாத, அது ஒரு மாதிரி இருக்கு வயன். எதுக்கு இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குள்ளே பவுண்ட்ரிஸ் சொல்லு பார்ப்போம். இந்த மேரேஜே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன கண்டதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே டேயாங்க முறைச்சி பார்க்க டேயாங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே தான் உங்களை அப்படியே பார்த்துட்ருக்காரு. எங்கிட்ட யங்மின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு தான் பார்த்துட்ருக்கான். அவன் கூட டேயாங்கு இப்படிப்பட்ட ஒரு ஃபேஸ் இருக்குன்னு அவன் எதிர்பார்க்கல. அவனுமே டேயாங் ஹர்ட் ஆகிடுவாருன்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு இப்போ தானே தெரியுது டேயாங்கோட இவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளான். ஸோ அதனால் அவனும் அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்க்க. ஸோ நம்ம இதோடையே இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இது ட்விஸ்டடாக இருந்துச்சா என்ன, உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிவிடுங்க.
ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாகவும் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியை எப்படி கொண்டு போகிறது, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனும் கிடைக்கும். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பை பாய்.